படத்தில் எல்லாமே அவங்க ஆக்டிங்கு அதெல்லாம் நல்லா இருக்குது. கதையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. டோனிமாங்கிறது முதல்ல கொஞ்சம் நேரம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்தது. அப்புறம் கடைசியில் வர வர லாஸ்ட் லைனில் அதை வச்சு ஒரு சின்ன லெசன் மாதிரி சொல்லி ஒரு ரியலைசேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜான்சன் ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்து இதில் பேரை காப்பாற்ற ஃபேமிலியோட சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ரொம்ப அழகாக வாழ்வியலோட ஜெகதீஷ் சுப்பு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. காளி வெங்கட் சார் சரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பார்த்த வரைக்கும் ஜென்யூனான ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ரொம்ப லைஃபாக இருக்குது. படம் கனெக்ட் ஆகுது. இமோஷ்னலாக அவங்கள ட்ரைவ் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறத ஒப்பீனியன்ஸ் நான் கேட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் தியேட்டருக்கு வாங்க. தேங்க்யூ. செப்டம்பர் 20. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். புதுமையாக இருந்தது. அதாவது ஒரு யதார்த்த கதையை இவ்வளோ அழகாக ஒரு நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு ஃபேமிலியோட சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ரொம்ப அழகாக வாழ்வியலோட ஜெகதீஷ் சுப்பு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. காளி வெங்கட் சார் சரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்தி இருக்குது. திரையரங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், பார்க்கணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தோனிமா இது வந்து ஒரு சினிமா பார்த்த மாதிரின்னு சொல்ல முடியல. என்னென்னா ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இந்த டைப்பில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர், அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணுங்கிறது பெரிய சமாச்சாரம். இதில் நடித்தவங்க ஒவ்வொருத்தருமே அந்த கேரக்டராகவே இருந்திருக்காங்க. ஸோ யாருமே ஒரு ஷார்ட் சொல்லி ஆக்ஷன் பண்ண மாதிரி இல்லை. ஸோ படத்தில் எல்லாமே அவங்க ஆக்டிங்கு அதெல்லாம் நல்லா இருக்குது. கதையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. டோனிமாங்கிறது முதல்ல கொஞ்சம் நேரம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்தது. அப்புறம் கடைசியில் வர வர லாஸ்ட் லைனில் அதை வச்சு ஒரு சின்ன லெசன் மாதிரி சொல்லி ஒரு ரியலைசேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜான்சன் ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்து இதில் பேரை காப்பாற்றுற அளவுக்கு ஆறாறு சாங்கு. ஏன்னா இது வழக்கமான கதையில் நிறைய சாங் வைக்கிறதுக்கு ரொம்ப சிச்சுவேஷன் கம்மி. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காப்புல. டைரக்டர் வித்தியாசமாக இந்த கதையை கன்சீவ் பண்ணதுக்கு அவரை பாராட்டலாம். மற்றபடி எல்லாத்திட்டையும் அது அவ்வளோ நேச்சுரலாக வந்து எல்லாத்திட்டையும் நடிப்பு டைரக்டரும் வேலை வாங்கியிருக்காரு. அவங்களும் வந்து அதை ஃபீல் பண்ணி ரொம்ப வித்தியாசமாக எல்லோரும் நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பையன்லேருந்து அந்த நாய் கூட எவ்வளோ கரெக்டாக அந்த தோனிமாங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக ஏதோ நம்ம சொல்லிக் கொடுத்து செய்கிற மாதிரி ஆர்டிஸ்ட்டு மற்றவங்களாம் மனிதர்கள் செய்கிற மாதிரி அது கூட அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அதுவும் ஆக்ட் பண்ணிக்குது. ஸோ டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தோனிமா ஒரு வித்தியாசமான படம். வணக்கம். இப்போதான் தோனிமா படம் பார்த்துட்டு வரேன். அந்த படத்தை வந்து ஜெகதீஷன் அப்படின்ற ஒரு டைரக்டர் மேக்கர் பக்ரீத் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் காளி வெங்கடன் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன நாய்க்குட்டியை வச்சு ரொம்ப அழகாக யதார்த்தமான வாழ்வியல், குளத்தூர் சைடில் இருக்கிற வாழ்வியல் பற்றி காமிச்சிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப நல்லாயிருக்கு. யதார்த்த சினிமா பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். தேட்டரில் மிஸ் பண்ணாங்க. தேங்க்யூ. வணக்கம்.
என்னுடைய நேம் வந்து பிர்லா போஸ். தோனிமா இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜெகதீஷ் சுப்பு சாரோட சிகை படம் வந்து நான் ஒரு ரோல் வந்து பண்ணியிருந்தேன். அவர் எப்பயுமே வந்து இந்த வாழ்வியலுக்கு ரொம்ப நெருக்கமாக படம் பண்ணுறவர். அதுக்கப்புறம் பக்ரீத் படமும் பார்த்தேன். இது தோனிமா ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது ஃபிலிம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து லோயர் மிடில் கிளாஸோட அந்த ஒரு லைனை எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருக்கமாக பண்ணியிருக்காரு. இதில் நடித்த அத்தனை நடிகர்களும் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது, ரொம்ப லைவாக இருந்தது. எஸ்பெஷலி நம்ம ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். அப்புறம் காளி அண்ணன் வந்து சொல்லவே தேவைதான், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த குட்டி பையன் உண்மையாகவே படம் ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக போச்சு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் வந்து இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட இந்த படம் ஆரம்பித்தது ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்தது, 10 மணிக்கு ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே அவ்வளோ ஒரு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நான் தான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், எப்படி சார் யூனிட்டை கொண்டு போய் அந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணீங்க? யாருமே அந்த மிகைப்படுத்துகிற மாதிரி யாருமே வந்து அதில் ஒரு நடிகராகவே பார்க்க முடியல, எல்லாத்தையும் கேரக்டராக தான் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் இந்த படம் வந்து பிடிக்கும். நன்றி, வணக்கம். யா ஹாய். தோனிமா என்னோட முதல் படம். இதில் வந்து நான் சுகந்தின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூனிக்கான கேரக்டர்னு பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பார்த்த வரைக்கும் ஜென்யூனான ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ரொம்ப லைஃபாக இருக்குது. படம் கனெக்ட் ஆகுது, இமோஷ்னலாக அவங்கள ட்ரைவ் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறத ஒப்பீனியன்ஸ் நான் கேட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேட்டருக்கு வாங்க. தேங்க்யூ. செப்டம்பர் 20th படம் தேட்டருக்கு வருது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம தோனிமா படத்தோட ப்ரீமியர் ஷோ. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இதுமாதிரி தேட்டர்லேயும் மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நம்புகிறோம். ரொம்ப முக்கியமான படம், நல்ல எமோஷனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படம். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இயக்குனர் ஓகே, தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.